திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தற்பொழுது காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். திமுக காங்கிரஸ் இடையே தற்பொழுது தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது ஏற்கனவே பல்வேறு கட்டங்கள் நடைபெற்று வந்தது. தொடர் இழுபறியில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அதே போல மாநிலங்களவையிலும் ஒரு இடம் என்பது போட்டியிடுவதற்கான அந்த ஒப்பந்தமும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து அண்ணா அறிவாலயத்தில் இந்த கையெழுத்து என்பது ஆகியிருக்கிறது. எண்ணிக்கை அடிப்படையில் 28 தொகுதிகள் காங்கிரசுக்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இந்த கையெழுத்து ஆகியிருக்கிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது பல்வேறு கட்டங்களாக நடத்த வந்தது. அதே போல காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்குமா அல்லது தவேகாவுடன் கூட்டணிக்கு செல்லுமா உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் என்பது கடந்த 2 வாரங்களாகவே தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 28 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் அதே போல காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து இதனை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இருக்கிறார்கள். முதலமைச்சரும் அதே போல காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோரும் 2 பேரும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாக்கி கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக முடிவு பெற்றிருக்கிறது. மாலை 5 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை நிறைவேறும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தொடர்ந்து திமுக மூத்த தலைவர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்று வந்தது. அதே போல காங்கிரஸ் சார்பிலும் மேலிடத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தால்தான் அண்ணா அறிவாலயத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாக முடிவுக்கு வந்து 28 தொகுதிகள் என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடுவதற்காக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே போல மாநிலங்களவையிலும் ஒரு இடம் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கக்கூடிய நிலையில் நாளையுடன் வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவேற்ற இருக்கிறது. மாநிலங்களவையில் காங்கிரஸ் சார்பில் யார் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான வேட்பாளர்களின் அறிவிப்பு என்பது நாளை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவிடம் 4 மாநிலங்களவை இடம் இருந்த நிலையில் அதில் ஒன்று நேற்று திமுகவிற்கு வழங்கப்பட்டிருந்தது, மற்றொன்று காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 2 இடங்களில் திமுக சார்பில் போட்டியிட இருக்கிறார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையுடன் வேட்புமனு தாக்கல் என்பது நிறைவேற இருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் யார் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை அல்லது இன்று இரவுக்குள்ளாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக தற்பொழுது காங்கிரஸ் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு என்பது செய்தியாளர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அதை நேரடி காட்சிகளில் தற்போது பார்க்கலாம். ஷெலினா, தற்பொழுது 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதுக்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியிருக்கு. இந்நிலையில் அந்த 28 தொகுதிகள் என்னென்ன, ஏதேனும் விருப்ப பட்டியல் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கு? அது குறித்தான தகவல் ஏதேனும் வெளியாயிருக்கா? காங்கிரஸ் கடந்த முறை போட்டியிட்டிருந்த 25 தொகுதிகள் என்பது அதில் தொகுதியில் பாதி தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 25 தொகுதிகளுக்கான விருப்பப்பட்டியலை காங்கிரஸ் ஏற்கனவே திமுகவிடம் வழங்கியிருந்தது. அதிலிருந்து 28 தொகுதிகள் திமுக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து கூட்டணி கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்ற பிறகாக எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அறிவிப்பு என்பது ஒவ்வொரு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகாக மீண்டும் தெரிவித்தார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது எண்ணிக்கை அடிப்படையிலான அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு எப்போது அழைப்பார்கள், எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறது, அதே போல எத்தனை தொகுதிகள் விருப்பப்பட்டியல் என்று காங்கிரஸ் திமுகவிடம் வழங்கி இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் அது குறித்து வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் தெரிவிக்கப்படும். விருப்பப்பட்டியலை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் 35க்கும் மேலாக விருப்பப்பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அனைத்து கூட்டணி கட்சிகளுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்பட்டதாக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகாக எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக அறிவிப்பு என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்கும்